அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட தகவல்ல நாம என்ன தகவலை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதம் 18ஆம் நாள் அமாவாசையானது வருதுங்க. இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா பங்குனி 4ஆம் நாள் அன்று வருகிறது. இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான விளைவுகள், அற்புதமான மாற்றங்கள், அற்புதமான நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் எதிர்பார்க்காத வகையில நிறைய திருப்பங்கள் காத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு, என்ன மாதிரியான திருப்பங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, கடகம் ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக கடகராசி நேயர்கள் இந்த அமாவாசை நாளில் நீங்க செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரத்தை பற்றி முதல்ல தெரிந்து கொள்ளலாம். அது என்ன இந்த அமாவாசை நாளன்று செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த முக்கியமான அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த முக்கியமான அமாவாசை நாளில் நீங்க இந்த பரிகாரத்தை செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது அமாவாசை போன்ற விசேஷமான தினங்களில் இந்த மாதிரி பரிகாரங்களை நாம செய்யும் போது அதற்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலதான் இந்த அமாவாசை தினங்களில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரிங்க, அதற்கு அதிக அளவில் பலன் கிடைப்பதாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட பிரபஞ்சத்தோட பேராற்றல் நிறைந்த இந்த அற்புதமான அமாவாசை நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை செய்தாலும் பார்த்தீங்கன்னா, அதிலும் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக திகழ்வது செல்வ வள பரிகாரம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த செல்வ வள அதிகரிப்பதற்காக நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரத்திற்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. செல்வ வள பெருக வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் பங்குனி அமாவாசை நாளில் அதற்கு முக்கியமா நீங்க தெரிந்து கொள்ள விஷயம், மகாலட்சுமி தாயாருடைய அருள் இந்த பரிகாரத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயாரின் அருள் அவசியம் அப்படின்னே சொல்லப்படுது. மகாலட்சுமி தாயார் என்பவர் சந்திர பகவானின் சகோதரியாக சொல்லப்படுது. சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நாம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா பல ஆலயங்களில் அமாவாசை நாட்களில் மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு செய்யறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மகாலட்சுமிக்கு பூஜையை செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையிலுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்வார்களாம். அதனாலதான் அவர்கள் இன்றையாலுமே செல்வ செழிப்புடன் வாழ்வதாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அமாவாசையில் சிறப்பு மிகுந்த அமாவாசையாக பங்குனி அமாவாசையை சொல்லலாம். இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை நாம வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும். இப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்களை நம்ம ஒன்று சேர வைத்து வழிபாடு செய்து இந்த பரிகாரத்தை செய்து வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அருள் பரிபூரணமா நமக்கு கிடைப்பதாக சொல்லப்படுது. மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வாசனை பொருட்களாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. எந்த இடத்தில் வாசனை நிறைந்து இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி தாயாருடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன வாசனை பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், இந்த 3 பொருட்களும் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருள் அப்படின்னே சொல்லலாம். இந்த 3 பொருட்களையுமே வைத்து இந்த பரிகாரத்தை நாம முழுமையாக செய்யலாங்க. இந்த 3 பொருட்களும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமியுடைய அருள் பரிபூரணமா கிடைப்பதாக ஐதீகமாகவே சொல்லப்படுது. அதுல பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாத அமாவாசை தினத்தில் இந்த 3 பொருட்களையும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக நீங்க வைக்கணும்.
பச்சை கருப்புரம் சிறிது துண்டு எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு கிராம்பை எடுத்துக்கொள்ளலாம். அது போலவே ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மூன்றையும் மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்திலோ அல்லது அகல் விளக்கிலோ நீங்க போட்டு வைக்கலாங்க. எந்த ஒரு துணியிலும் நீங்க கட்டி வைக்கவே கூடாது. அன்று முழுவதும் அப்படியே இந்த மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக இந்த பொருள் கண்டிப்பாக இருக்கணும். அமாவாசையுடைய மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த பொருளை எடுத்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்தில் நீங்க வைக்கலாம். பர்சில் வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம். எந்த இடத்தில் நீங்க பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்தில் கண்டிப்பாக நீங்க வைக்கலாம். இந்த பரிகாரம் செய்த பிறகு இந்த 3 பொருளும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பச்சை கற்பூரம் காற்றில் கரைந்துவிடும். ஏலக்காய் மற்றும் கிராம்பு பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நீங்க சாம்பிராணி தூபம் போடும்போது அதுல போட்டு நீங்க காட்டிவிடலாம். இப்படி ஒவ்வொரு அமாவாசை நாளிலுமே இந்த பரிகாரத்தை நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு செய்யும் போது உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி செல்வ வளம் நிச்சயமா அதிகரிக்கும். மறக்காம கடகராசினியர்கள் பங்குனி அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்து பாருங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் கிடைத்திருக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். மனசாட்சி காரகன் சந்திர ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசையுடைய தாக்கத்தால் அனைத்து காரியங்களும் சராசரிக்கு கூடுதலான வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. சேமிப்புகளை ஆதாயம் தரும் விஷயங்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். திட்டமிட்டு சரியாற்றக்கூடிய சூழல் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்துடன் தொலைவில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு அதாவது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு பல நேயர்களுக்கு நிச்சயமா கிடைக்கலாம். உடல் உபாதைகள் எதுவுமே ஏற்படாது. உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா அதிகரிக்கும். திறமைகள் பரிசீலிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளை கண்டிப்புடன் வளர்க்கக்கூடிய சூழல் நிச்சயமா ஏற்படும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவர்கள் மகிழ்ச்சிக்காக சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாம். பதற்றப்படாமல் உங்களுடைய செயல்களை செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம். தொழில் செய்யக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த குறையுமே நிச்சயமா இருக்காது. புதிய முதலீடுகளை நீங்க செய்யும் போது கூட்டாளிகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகு நீங்க நல்ல முடிவுகளை எடுக்கலாம். தேவையற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி நீங்க விற்கலாம். அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து நீங்க லாபம் அடைய நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடுமையான உழைப்பால் நல்ல வெற்றி இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கலாம். இதனால பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சிக்கல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அனைத்துமே சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை கடகராசி நேயர்களுக்கு நிச்சயமா இருக்கலாம். சில கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அலுவலக ரீதியாக வெளியூரில் சில காலம் தங்கி பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமா உண்டாகலாம். அலுவலகத்திலிருந்து கடன் கிடைத்து வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சில நேயர்களுக்கு கிடைக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. கட்சியினுடைய மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். அரசு அதிகாரிகளும் உங்களுக்கு நேர்மறையான ஆலோசனைகளை மதித்து நடக்கலாம். அவர்களால் உங்களுக்கு செல்வாக்கு நிச்சயமா தொண்டர்களிடம் அதிகரிக்கும். கலைத்துறையில இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகலாம். பாராட்டும் பணமும் உங்களுடைய உள்ளகத்தை உற்சாகப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம். சக கலைஞர்கள் நட்புடன் பழகக்கூடிய சூழல் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படலாம். அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கூட தேடி வரும். கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். கணவரிடம் பாசத்தோடு பழகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். தேவையற்ற கவலைகள் சிலருக்கு தோன்றலாம். மனதை கட்டுப்படுத்த இந்த மாதிரி சமயத்துல நீங்க யோகா, தியானம், பயிற்சி இந்த மாதிரி முறைகளை நிச்சயமா மேற்கொள்ளலாம். மாணவ மணிகளுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை நீங்க நிச்சயமா தவிர்க்கணும். பழைய தவறுகளை திரித்து கொண்டு புத்துணர்ச்சியுடன் பாடங்களை படிப்பது மாணவர்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாங்க. கடகராசினியர்கள் இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் உங்க வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று வேப்பிலையை அர்ப்பணித்து வழிபாட்டு வந்தீங்கன்னா பொருளாதார தேக்க நிலை இதனால மாறுவதாக சொல்லப்படுது. முடிந்த அளவுக்கு அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரி பரிகாரங்களையும் நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம்.
ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கடகராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய அற்புதமான பலன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். அதுபோலவே செல்வ வளம் அதிகரிப்பதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்களை இந்த அமாவாசை நாளில் நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நாம் நிச்சயமாக தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.